friends, welcome to my channel Happy Homemaker Radha. இந்த வீடியோல நாம ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்புல ஒரு ஃபேமிலிக்கு டிஃபன் சாம்பார் அதாவது இட்லி தோசைக்குலாம் ரொம்ப சூப்பரான சாம்பார் எப்படி பண்றது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிள் தான். வாங்க எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் துவரம் பருப்பு எடுத்துர்க்கேன். இதுல தண்ணி ஊத்தி நல்லா ஊற வச்சிருங்க. ஒரு half an hour வரைக்கும் ஊறணும். அந்த பருப்போட சைஸ் வந்து டபுள் ஆகணும். நான் ஏற்கனவே ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வாங்க ரொம்ப குயிக்கா எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஒரு pan வச்சு அதுல நீங்க குக்கிங் ஆயில் என்ன யூஸ் பண்றீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு இதுல கடுகும் சீரகமும் நம்ம தாளிக்க போறோம். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் சீரகம் சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்க்க போறது இல்ல. சோ நம்ம காஞ்ச மிளகாய் வந்து யூசுவலா தாளிக்கிறதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். நான் வந்து 3 ல இருந்து 4 காஞ்ச மிளகாய் அளவுக்கு எடுத்துக்கிறேன். ரெண்டும் பொரிஞ்ச பிறகு காஞ்ச மிளகாவையும் பொரிச்சுக்கலாம். அப்புறம் பெருங்காயத்தூள் கண்டிப்பா சேருங்க. ஏன்னா துவரம் பருப்பு வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும். சோ நம்ம என்ன ஃபுட் துவரம் பருப்புல பண்ணாலுமே பெருங்காயத்தூள் சேர்க்கணும். அதுக்கு அப்புறம் 2 பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி சேர்த்திருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இத வதக்கிக்கோங்க. இதல நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கும்போது ரொம்ப நல்லா வதங்கணும்னு அவசியம் கிடையாது. லைட்டா வதக்கினாலே போதும். அப்புறம் கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தக்காளியும் வந்து ஒரு தக்காளி சின்ன சைஸ்ல இருக்கிறது தான் நான் சேர்த்திருக்கேன். ரொம்ப அதிகமா சேர்க்க வேண்டாம். 2 வெங்காயம்னா ஒரு தக்காளி அதுதான் அளவு. இது ரெண்டும் வதங்கின பிறகு நம்ம இது கூட வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கம்மியா சேர்த்துக்கோங்க. இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் நம்ம இது கூட சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ இது கொதிச்சிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம அந்த பருப்பு என்ன செய்ய போறோம் அப்படிங்கறத பார்த்துட்டு வந்துடலாம். 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம ஊற வச்சிருக்க துவரம் பருப்பு இது ரெண்டையுமே ஒரு மிக்சர் ஜார்ல நல்லா நைஸா நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்டா இருக்கணும். கொஞ்சம் கூட கொரகொரப்பா இருக்க கூடாது. நல்லா நைஸா அரைச்சிடுங்க. ஒரு 3 to 4 minutes நம்ம கண்டினியூஸா அரைச்சிட்டே இருந்தோம் அப்படினா நல்ல நைஸ் பேஸ்ட் ஆயிடும். இப்போ நான் அரைச்சிட்டு இது கூட வந்து தண்ணி சேர்க்கறேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதல தண்ணி சேர்த்து தான் நீங்க வந்து அந்த panல சேர்க்கணும். டைரக்ட்டா அரைச்சத சேர்த்தீங்க அப்படினா இதோட கன்சிஸ்டன்சி கரெக்ட்டா வராது. சோ நம்ம அரைச்சிருக்க இந்த பேஸ்ட்ல வந்து நிறைய தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய மீன்ஸ் உங்களுக்கு இப்போ ஃபேமிலில 5 பேர் இருக்கீங்க அப்படினா உங்களுக்கு எந்த அளவுக்கு சாம்பார் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க இதல தாராளமா தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு தண்ணியா இருக்கு. பட் செஞ்சதுக்கு அப்புறம் இவ்ளோ தண்ணியா இருக்காது. நான் இன்னுமே கூட இதல தண்ணி சேர்ப்பேன். இப்போ இது கொதிச்சிட்டு இருக்கதல நம்ம கரைச்சி வச்சிருக்க அந்த துவரம் பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்து இத நம்ம கொதிக்க விட போறோம். நிறையவே தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம நிறைய தண்ணி சேர்க்கறனால இது டேஸ்ட் கம்மியா இருக்கும் அப்படிን கிடையாது. எந்த அளவுக்கு தண்ணி சேர்க்கறோமோ அந்த அளவுக்கு இது டேஸ்டா இருக்கும். இன்னும் சொல்லப்போனா இது ஃபர்ஸ்ட் தண்ணியா இருக்க மாதிரி தான் இருக்கும். இது நல்லா ஒரு 5 மினிட்ஸ்ல இருந்து 10 மினிட்ஸ் வரைக்கும் கொதிக்கும்போது பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் திக் ஆயிடும். இதோட கன்சிஸ்டன்சி மாற ஆரம்பிச்சிரும். மிளகாத்தூள் சேர்க்காதனால இது மாதிரி நல்ல yellowish-ஆ மோர் குழம்பு கலர்ல இருக்கு. एक्चुअली நீங்க வேணும்னா பச்சை மிளகாய்க்கு பதிலா மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். பட் இதுல வந்து அந்த பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் சேரும்போது இந்த சாம்பாரோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இத நம்ம நல்லா கொதிக்க வச்சிட்டோம். இது கூட விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சமா சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். சேர்த்து இதையும் வந்து ஒரு 3 to 4 minutes வரைக்கும் நல்லா கொதிக்க வைங்க. கொதிச்சதும் நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம்.
பார்த்தீங்கன்னா சூப்பரான இட்லி தோசைக்கெலாம் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு டிஃபன் சாம்பார் வந்து சிம்பிளாகவே ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எப்பப்போ நான் வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி.